வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலைக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் திருமூர்த்தி மலையும் அங்கே இருக்க அமனலிங்கேஸ்வரர் கோயிலையும் பற்றி பார்க்கலாம் வாங்க. கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய திருமூர்த்திகளையும் ஒரே இடத்துல வழிபட முடியும். இந்த கோயிலில் இறைவன் குழந்தை வடிவில் அழைப்பு அளிப்பதால் இந்த இடம் சிறந்த தலமாக விளங்குது. அகத்திய முனிவர் திருமண கோலத்தை சிவனிடம் மீண்டும் ஒரு முறை காண வேண்டி சிவன் காட்டியது இந்த திருமூர்த்தி மலை. அமனலிங்கம் என்பதற்கு குற்றங்களில் நீங்கிய லிங்கம் என்று பொருள் மற்றும் அகத்திய லிங்கம் என்றும் பொருள். வடக்கு நோக்கியுள்ள பாறையில் ஒரு பாறையில் அமைந்த லிங்கம்தான் அமனலிங்கேஸ்வரா காட்சியளிக்கிறாங்க. இந்த பாறையில் மும்மூர்த்திகளோட வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. சிவன், பிரம்மா, விஷ்ணு போன்ற மும்மூர்த்திகளாக காட்சியளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே பஞ்சலிங்கம் அமைந்துள்ளது. இந்த மலை சுற்றுலாத்தலம் மட்டும் கிடையாது, ரொம்ப புனிதமான இடம். சிவன், பிரம்மா, விஷ்ணு போன்ற மும்மூர்த்திகளும் குடிகொண்டதால் திருமூர்த்தி மலை என்று பெயர் பெற்றது. இந்த கோயிலையும் இந்த மண்டபத்தையும் அதிக சினிமா படங்களை இந்த இடத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெயம், சொக்கத்தங்கம், மேட்டுக்குடி போன்ற அதிக சினிமா படங்கள் இங்கே படமாக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு வரவங்க உங்கள் பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. மங்கீஸ் தொந்தரவு அதிகமாக இருக்கு. இந்த கோயிலையும் இந்த மண்டபத்தையும் ஜெயம்படுத்த முக்கியமான காட்சிகள் இங்கே எடுக்கப்பட்டுள்ளது.